ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போல் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஆன்மீகம் ஒரு அளப்பரிய அதீத சக்தியுடைய ஒரு சாலச்சிறந்த பாதை. அதில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்டது. எடுத்துக்காட்டு கல்வி மற்றும் உறவுகள் மற்றும் வித்தைகள் மற்றும் உடல்நலம் மற்றும் ஆயுள் பலம் மற்றும் செல்வம், செல்வாக்கு, வெற்றி, தோல்வி போன்றவைகள் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். அந்த வகையில் புதன் மந்தமாக இருக்கும் பொழுதோ அல்லது புதன் ஒன்றுக்கு மேற்பட்ட பாபகிரகங்களுடைய சம்பந்தம் ஏற்படும் பொழுதோ அல்லது 2, 5, 9, 11ஆம் இடங்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுதோ கல்வி மந்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த கல்வி மந்தப்படும் பொழுது அந்த கல்வியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இறக்கங்களை சமன்படுத்தி ஏறுமுகமாக மாற்ற இந்த பூமியில் எண்ணற்ற இடங்களை சித்தர்கள் அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த கல்வியை மேம்பட்ட தரத்திற்கு கொண்டு வரவும் அல்லது அந்த கல்வியின் மூலம் ஒரு நல்ல அபரிமிதமான வெற்றியையும் சந்தோஷத்தையும் பெறுவதற்கு ஹயக்ரீவர் என்ற ஒரு தெய்வத்தை அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த தடைப்பட்ட ஞானத்தையும் தடைப்பட்ட கல்வியையும் அடையாளம் காட்டுவதற்கு அல்லது அதை தடையிலிருந்து மேல் நோக்கி பயணப்படுவதற்கு இந்த ஹயக்ரீவனுடைய மந்திரம், ஹயக்ரீவரை பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடங்களும் இந்த பூமியில் அபரிமிதமான உதவிகளை செய்து வருகிறது என்பது மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் லட்சுமி ஹயக்ரீவர் முத்தியால்பேட்டை புதுச்சேரியில் அமைந்துள்ள ஒரு தெய்வம் சார்ந்த ஒரு ஆன்மீக பதிவு. ஒரு முறை காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு இந்த உலகத்தையும் உயிர்களையும் தனக்குள் அடக்கிக் கொண்டு பிரளய கால சமுத்திரத்தில் யோக நிலையில் நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். பின்னர் உலக உயிர்களை மீண்டும் படைப்பதற்காக தன்னுடைய நாபி கபலத்திலிருந்து பிரம்மனை தோற்றுவித்தார். அவருக்கு 4 வேதங்களையும் வழங்கி அதற்கான விளக்கங்களையும் அளித்தார். அந்த உபதேசத்தை கேட்டு தெளிவு பெற்ற பிரம்மதேவன் படைப்பு தொழிலை செய்யத் தொடங்கினார். இந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவின் நாபிக்கவளத்தில் உள்ள ஒரு இதழில் 2 தண்ணீர் திவளைகள் தோன்றின. அவை இரண்டும் மது, கைடபன் என்ற அசுரர்களாக உருவெடுத்தன. பெருமாளிடமிருந்து தோன்றியதால் இந்த 2 அரக்கர்களும் ஆணவம் உண்டானது. தானும் மகாவிஷ்ணுவால் தோன்றியவர்கள் என்பதால் தங்களுக்கும் படைப்பு தொழிலை செய்யும் தகுதி இருப்பதாக அவர்கள் கருதினர். குதிரை முகத்தில் தன்னை மாற்றிக்கொண்டு 2 அசுரர்களும் பிரம்மதேவனிடம் இருந்து 4 வேதங்களையும் பறித்து கொண்டு போய் பாதாளத்தில் ஒளித்து வைத்தனர். வேதங்களை இழந்து மனம் வருந்திய பிரம்மன் மகாவிஷ்ணுவிடம் போய் சரணடைந்தார். இதையடுத்து மகாவிஷ்ணு வேதங்களை மீட்டுத் தருவதாக சொல்லி பாதாள உலகிற்கு சென்றார். அங்கு 2 அரக்கர்களும் குதிரை வடிவில் இருப்பதை கண்டார். உடனே தானும் குதிரை முகம் கொண்டவராக மாறி அசுரர்களுடன் போரிட்டார். இந்த போரில் இருவரையும் அழித்து வேதங்களை மீட்டு வந்து பிரம்மனிடம் வழங்கினார். அசுரர்களின் கைப்பட்டதால் வேதங்கள் பெருமை குறைந்து விட்டதாக பிரம்மதேவன் கருதியதால் குதிரை முகத்துடன் வேதங்களை உச்சி முகர்ந்தார். மகாவிஷ்ணு அந்த மூச்சுக்காற்றில் வேதங்கள் புனிதமடைந்தன. மகாவிஷ்ணு குதிரை முகத்துடன் தோன்றிய இந்த வடிவம் ஹயக்ரீவர் என்று போற்றப்படுகிறது. குதிரை முகமும் மனித வடிவமும் கொண்ட இவர் கல்விக்கு அதிபதியாக விளங்கும் சரஸ்வதி தேவிக்கு குருஸ்தானத்தில் இருக்கிறார். ஹயக்ரீவர் அழிந்த எல்லா பொருட்களுக்கும் மத்தியில் அழியாத ஒரே செல்வம் கல்வி. அத்தகைய கல்வியை தந்தருளும் ஹயக்ரீவர் மிகச்சிறந்தவராக மதிக்கப்படுவதில் எவருக்குத்தான் மறுப்பு இருக்க முடியும். சில இடங்களில் ஹயக்ரீவன் மடியில் லட்சுமி அமர்ந்திருப்பதை பார்க்கலாம். இந்த தோற்றத்தை லட்சுமி ஹயக்ரீவர் என்று அழைக்கிறார்கள். கல்வியும் செல்வமும் ஒரு சேர கிடைக்கும் என்பதே இதனுடைய ஐதீகம். இந்த ஹயக்ரீவர் அமைந்துள்ள இடம் லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயம், முத்தியால்பேட்டை, புதுச்சேரி.
ஸ்தல சிறப்பு என்று பார்க்கும் பொழுது இத்தல பெருமானின் திருமேனி சாலிக்கிராமத்தால் சாணது. ஹயக்ரீவன் இடது கை தாயாரையும் வலது கை ஹயக்ரீவரையும் ஆலிங்கனம் செய்து உள்ளது போல் அமைந்திருக்கிறது. பொதுவாக தாயார் மட்டுமே ஹயக்ரீவரை ஆலிங்கனம் செய்த நிலையில் சிலைகள் வடிவமைக்கப்படும். இங்கே இருவரும் ஆலிங்கனம் செய்துள்ளதால் இவரை வணங்கும் தம்பதியர் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ்வார் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை. பிரார்த்தனை. படிப்பில் மந்தம் உள்ளவர்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. பேசும் திறனில் குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வழிபாடு செய்து பயனடைகிறார்கள். ஸ்தலத்தினுடைய பெருமை. இத்தல பெருமாள் வலது கண்ணால் பக்தர்களையும் இடது கண்ணால் லட்சுமியையும், தாயார் தன் வலது கண்ணால் பெருமாளையும் இடது கண்ணால் பக்தர்களையும் பார்த்த நிலையில் உள்ளார். மாணவர்களுக்கான ஹயக்ரீவர் மந்திரம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் முபாஸ்மகே. இந்த மந்திரத்தை படிக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் ஒரு வளர்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் வடக்கு நோக்கி அமர்ந்து ஒரு 9 முறை இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து பாருங்கள். ஒரு 27 நாட்களில் உங்களுடைய கல்வியில் இருந்த மந்தம் காணாமல் போயிருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அடுத்து, தினந்தோறும் ஹயக்ரீவர் மந்திரத்தை சொல்ல முடியாவிட்டால் புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் சொல்லி பாராயணம் செய்து வாருங்கள். இது தவிர ஏகாதேசி திதி மற்றும் நவமி திதியில் இந்த ஹயக்ரீவர் மந்திரம் பாராயணம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அபரிமிதமான மாற்றமும் கல்வியில் இருக்கக்கூடிய தடையும் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் புதனால் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள், நரம்பியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கண்கூடாக பார்க்க முடியும். சரி நண்பர்களே, இப்படி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் முழுமையாக அதனுடைய முழு தகவல்களுடன் காணொலியாக தருகிறோம். காத்திருங்கள் நண்பர்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் ஞானச்சரன் பதம் காப்பதாமே.